உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த குருவான ஐயா அவர்கள் மற்றும் சபை ஊழியர் மற்றும் பொறுப்பில் இருக்கிற யாவருக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவில் கடந்து வரும்படியாக எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆமென். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாளுயிரே, இயேசுவே என்ற நாளுயிரே. தகப்பனே, நம்மளுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த வசனத்தை தியானிக்கும்படிக்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த லெந்தனு நாட்களிலே தேவ ஜனங்களை ஆண்டவர் அவருடைய பாதபடியிலே அமர்ந்திருந்து நம்முடைய இருதயங்களை மாற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அதை குறித்து நாம் தியானிக்கும்படிக்கு 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சிலுவையை பற்றின உபதேசம் என்று ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த வேத பகுதியை தெளிவாய் சொல்கிற காரியம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த வேதத்திலே தெளிவாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்கிறதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக 3 ஆணி கடாவப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். உங்களுடைய என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, உங்களுக்கு எனக்கும் ஒத்தாசை செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிறதற்கு வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் ஆதார வசனம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, யார் சிலுவை எடுக்கணுமா? தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார். நாம் ஒரு தேவ மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன் சிலுவையை எடுக்கிறதற்கு தயாராக இருக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். என் சிலுவை எடுத்து என்று ஆண்டவர் சொல்லவில்லை, அவன் தன் சிலுவை எடுத்து என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதை நாம் யோசித்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பாடுகளையும் பல காரியங்களையும் சகிக்கிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். பாடே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு பாடை நான் அனுபவிக்கவே இல்லை, ஏன்னா வாழ்க்கையில் பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாடுதான். ஒரு நாள் பிறந்துச்சுன்னா அந்த நாளில் நான் சமாதானமாக முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில் அநேக தெய்வ ஜனங்கள் இருக்கிறாங்க. எதனால பிரச்சனை வரும்னே தெரியல, எதனால போராட்டம் வரும்னே தெரியல, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் பாடுகளோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையில் எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கும் தெரியாது. வெளியே எப்படி தான் இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் அவனுக்கு என்ன அவளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும். நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உங்களை விட உங்களை நன்றாக அறிந்த ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாடுகளை தாண்டி செல்ல பலன் தரும்படிக்கு இந்த பாடில் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லை. இந்த பாடு உங்கள் வாழ்க்கையில் உங்களை தோற்று போக பண்ண போகிறது இல்லை. இந்த பாடுகளுக்கு நடுவில் ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு ஜெய வாழ்க்கையை தருவார். ஜெய வாழ்க்கையை தருவார். ஏன் பாடு, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் அப்படின்னு நம்ம பல காரியங்களை யோசிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலுவையின் உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட சிலுவை. இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. வளர்ந்து வரும்போது எனக்கு ஒரு நல்ல திருமணமாகி நல்ல பெண் கிடைச்சா போதும், நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதுங்கிற நிலைமையில் வாலிப நாட்களில் திருமண வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் திருமணமே சிலருக்கு சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். சந்தோஷமாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் திருமணம் எப்படி வருது? முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் தான் இந்த வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் கட்டாமலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற நிலையில் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருமணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் சிலுவை ஆயத்தமாயிடுச்சு. கல்யாணங்கிற சிலுவை ஆயத்தமாயிடுச்சு. அதில் பிரயாணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு என்ன செஞ்சாங்க? வாசிங்க, அதே அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. சிலுவையில் அடிக்கும்படிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்களா? அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி ஆணோ பெண்ணோ தனக்குன்னு என்ன இருக்கும்? சுய இஷ்டங்கள். நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பரியாசம், என் நிந்தையும் பரிகாசமும் வருதா வரலையா? வரலை. என் வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பரியாசமே வரல. நான் இருந்த மாதிரியே, திருமணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இன்றைக்கி இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க நல்ல சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நானும் அப்படி இல்லைப்பா. அலையிலேயே சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை.
ஆனால் தேவ சமூகத்தில் சிலுவையில் அரைக்கும்படிக்கு கொண்டு போகப்பட்டார்கள். சிலுவையில் அடிக்கும்படிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பாடுன்னு வைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிலுவை, அதுக்கப்புறம் அந்த சிலுவையில் தொங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா. திருமணத்துக்கு பின்னாடி குடும்ப பொறுப்பு சுமக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? கணவனுக்கா மனைவியா? நிறைய பேர் 2 பேருக்கு இருக்கும்பாங்க. 2 பேரில் ஒரு ஆளுக்கு அதிகமாக இருக்கும். என்ன இருக்கும் தெரியுமா? திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் வாய் அதிகமாக இருக்கும். வாயை தவிர ஒன்றுமே இருக்குது. ஆனால் நாயை விட கேவலப்படுறது யார் தான்? சிலுவையை தோளில் தூக்கி வச்சதுக்கப்புறம் இந்த சிலுவையை இறக்கவும் முடியாது. ஏன்டா எனக்கு இந்த சிலுவை அப்படிங்கிற நினைக்கிற நிலவையில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு, சிலுவையாவது சுமந்துட்டு போகிறது ஆசீர்வாதத்துக்காக சுமந்துட்டு போகிறோமா? என்னான்னு நிந்த வேதனை அவமானம். கஷ்டப்பட்டு காரியத்தை நடத்திட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன தான் கிடைக்கும்? ஆமாம் ஆமாம், இதில் ஒன்றும். இப்போ தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிந்திக்கப்படுகிறார், பரிகசிக்கப்படுகிறார். ஆனால் ஒரு கூட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அழுதுகிட்டே போகும். அழுகுதா அழுகலையா? யார் மட்டும் அழுவா தெரியுமா? வீட்டில் குடும்பத்தில் தாய் மட்டும் போயின்னு பாலும் கிணத்துல போய் நான் என் பிள்ளையை தள்ளிட்டேனேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிற யார் தான் கண்ணீர் வடிப்பா? ஹலோ, சிலுவை தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றையும் சொல்லலை. இப்போ தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில் சிலுவையும் தேவ ஜனத்தையும் பிடிக்கவே முடியாது. அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை இறக்கி வைக்கணும்னு நினைக்கவும் இல்லை. ஆமென். இன்றைக்கு நமக்கு தாங்கி செல்ல பலன் கொடுக்கிறது அவர். ஆமென். தப்பி செல்ல பலன் கொடுக்கிறது அவர். ஆனால் இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டாரா அடிக்கப்படலையா? அடிக்கப்பட்டார். அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் முழுவதும் 300 போர்ச்சேவர்களால் பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவிச்சுட்டு தான் போகிறார். நீங்கள் சிலுவையில் அடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார் தெரியுமா? பிசாசுகளை துரத்தினவர். ஆமென். அற்புதங்களை செய்தவர். தேவாலயத்தில் ஆமென் கொள்கிறவர்களையும் விற்கிறவர்களையும் பார்த்தபோது அவர் தன்னுடைய வைராக்கியத்திலே கயிற்றினால் சவுக்குண்டு பண்ணி அவர்களை அடித்தவர். ஆனால் இப்போ ஆண்டவராக இயேசு எப்படி இருக்கிறார்? அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மயிர் கத்திக்கிறது காத்துட்டு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் எப்படி பார்த்தார்? அவரை நாம் பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நீ நல்லா பாடுங்க. உண்மையாக குடும்பத்துக்காக பாடுகளை அனுபவிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் இழந்துருவான் தெரியுமா? குடும்பத்தை நடத்தணுங்கிற பாடுகளுக்கு நடுவில் போகிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துருவான். தவனுக்குன்னு இருக்கிற ஆசை, தனக்குன்னு வைத்திருக்கிற கொள்கை, தனக்குன்னு வச்சிருக்கிற பிடிப்பு, எதை செஞ்சாலும் யாருக்கு தான் செய்யணும்? குடும்பத்துக்கு தன்னை குறித்து எண்ணமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு வாழ்வுக்கு நேராய் கர்த்தனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான்னா இந்த பாடுகளில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். ஆமென். நீங்கள் ஜெயம் பெற்றிருக்கிறீங்க. ஆமென். பேசின வார்த்தையை கேட்டு ஒரு நாள் திருப்பி பேசியிருந்தா உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒன்றா இருந்திருக்கவே, ஒரு நாள் ரோசம் வந்துருச்சுன்னு வைங்க, வாழ்க்கையில் திருப்பி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அவ்வளவு பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் சகிச்சுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆமென் ஒரே மனதோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எதற்காய் பிடித்தாரோ அதை நோக்கி ஓடுகிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை சிலுவையில் அடைக்கப்படுகிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்களும் நானும்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பக்தி மார்க்கத்தில் வளர்க்குறதற்கு ஏதுவாக உங்கள் பிள்ளைக்கு முன்னால் நீங்களும் நானும் சாட்சியாய் நிற்கிறது தான் சிலுவை. ஆமென். நிறைய குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்னால் போடுற சண்டையை பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கு? ஒரு வீட்டில் சண்டை நடந்துச்சு. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது சண்டை நடந்துச்சு. பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அமைதியாகவே போயிடுவார். என்ன தான் பேசினாலும் சரி என்ன செஞ்சுருவார், என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் எதையாவது ஒன்று உடைப்பார். ஆனால் என்ன செஞ்சுருவார், வெளியே போயிடுவார். ஆனால் எங்கள் அம்மா இருக்கே, எங்கள் அம்மா நடந்த சம்பவத்துக்கு வீட்டில் அவ்வளவுதான். 3 நாள் சோறே பொங்க மாட்டாங்க எங்கள் அம்மா தெரியுமா? அப்புறம் எங்கள் அப்பா அதுக்கே ஹோட்டல் கிடைக்க வேண்டிய வேலையாகிடும். சோறு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு நடத்த வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய சாட்சி ஒரு குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டு போயிருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய சாட்சி எங்கள் அம்மா அப்படி தான். இப்போது ஜெபம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? கூட்டம் கூட்டமாக போய் என்ன பிரயோஜனம்? பிள்ளைக்கு முன்னாலே தான் சாட்சி என்ன செய்ய முடியல, காத்துக்கிட முடியல. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி நான் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாசம் பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னால் என்ன செய்யணும்? சாட்சியாக நடக்க நம்முடைய சுய கோபத்தை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த பழகணும். ஆமென். கட்டுப்பாடு இல்லாத வண்டியாக போகிறது சிலுவையில் என்ன செய்யலை, தங்களை ஒப்பு கொடுக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவையை பற்றின உபதேசம்னா சிலுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமக்க ஒப்பு கொடுத்த நேரத்திலே சிலுவையுடைய உபதேசம் ஆரம்பிச்சிருச்சு. எருசலேம் வீதிகளில் நடந்து வராங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்க? எழுறாங்க, நடையாடுறாங்க, துப்புறாங்க, காலால் அடித்து இவனை அடித்தவன் யார் ஞான திருஷ்டியில் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் நடந்தார், செயல்பட்டார். சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் செயல்பட முடியுமா? ஒரு மனுஷனை சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் செயல்பட முடியுமா? தனிச்சையாக நினச்சி ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செயல்பட முடியாது. இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையின் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் செயலற்று போயிருக்கிறீங்கன்னா உங்களை சிலுவையில் அடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 ஆண்டுகள் தொங்கிக்கிட்டு இருந்தார். தாகத்துக்கு தண்ணி வேணா எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த இடத்துக்கு போனால் போக முடியுமா? எல்லா செயல்பாடும் இழந்த நிலைமை தான் சிலுவை. நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை என்ன எதை கொண்டு வரும் தெரியுமா? சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் சுயமற்று மாமிசம் மாய தேவாருள் செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க. ஆண்டவர் எதற்காக சிலுவையில் நம்ம ஒப்பு கொடுத்தார்? குடும்பங்கிற பாடு, பலவிதமான பாடுகள், பலவிதமான பிரச்சனைகளை நம்ம ஏன் போகிறோம்? ஏன் சிலுவையில் போய் சுயத்தை ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் விட்டு அப்புறப்படுத்த தீர்மானம் பண்ணுகிறார்? யோசிக்க தேவனால் அழைக்கப்படுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய நிச்சயத்தை கொண்டு வருகிறதற்காக. நான் என் சுய எண்ணத்தில், நான் என் சுய சித்தத்தின்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பங்கடைய முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அணிகிற அணிகலன், ஒரு தங்க ஆபரணத்தை நம்ம அணிங்கணும்னாலே அது எங்கே ஒப்பு கொடுக்கப்படுது? தீக்குள்ள ஒப்பு கொடுக்கப்படுது. நமக்கு ஏற்ற வண்ணமாய் அதை நம்ம என்ன செய்கிறோம்? உருவாக்குகிறோம். எவ்வளவுதான் அதை உற்பத்தி செய்கிறவர்கள் டிசைனாக செஞ்சிருந்தாலும் கொண்டு போய் பார்க்கும்போது அதை கூட நமக்கு பிடிச்சா தான் வாங்கி மாட்டோம். அப்படிதானா? உருவாக்கப்படும். ஜவுளி கடையில் போய் துணி எடுக்க போனால் ரேக் நிறையா இருக்கிற சேலையை இறக்குனாலும் நமக்கு பிடிச்ச சேலையை நம்ம தான் வாங்குகிறோம். அப்படிதானா? இது நமக்கு பிடிச்சது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை எல்லாராலும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியாக, பரலோக ராஜ்யத்தை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ள பிரவேசிக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் போயிட முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம பரலோக ராஜ்யத்தின் எண்ணம் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை நல்லா கழிச்சிக்கிட்டு இருக்கலாம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரர் மது போதைக்கு அடிமையாக இருந்தார். பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். தாய்மார் செக்ரட்டரி, தகப்பனார் ஊழியங்கள் எல்லாம் பங்கு பெறுகிறவர். அவங்க கோயம்புத்தூர் பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அவர் இப்போ மரித்து போனார். அவங்க எல்லோரும் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அங்கே இருக்க எஃப்எம்பி அந்த மிஷினரி இதுலாம் தகப்பனார் இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. தாய் தகப்பன் நல்லா ஜெபிக்கிற குடும்பம். அதில் மூத்த சகோதரன் இன்றைக்கு குருவானவராக இருக்கிறார். அதற்கு அடுத்தாக இருக்கிறவர் முழு நேர குடிகாரர். குடிச்சிட்டு பார்க்குவானே இப்படி இருக்காதீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் குடித்தாலும் சரியாக தான் இருக்கும். பல நாட்கள், பல வருடங்கள் இந்த உபதேசம் நடக்கலை. குறித்த நாள் ஒன்று வந்தது. என்னை ஜெபம் பண்ணபடி கூப்பிட்டாங்க. நான் போனேன். போகும்போது என்ன அன்று சுகம் கொடுப்பார், தைரியமாக இருங்க. என்னன்னா அவர் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை பாதிப்பு. கோழி கொஞ்சம் சுருண்டு கிடந்த மாதிரி கிடைக்கிறார். உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போன நிலைமை. சரி நீங்கள் சுகமாயிருவீங்கன்னா டேய் 2 பொட்டப்பட வச்சுருக்கேன்டா, நீ சும்மா சொல்கிறடா, இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது, உயிரோடு வர முடியாது. என்ன இந்த கவலைப்படாதீங்க, ஏசப்பா சுகம் தருவாங்க. டேய் பொய் சொல்லாதடா, என்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிற, ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே வைக்கலையேடா, வீட்டில் நான் ஒன்றுமே இல்லையாடா. கண்ணீர் வடித்தார். மருத்துவமனையில் கொண்டு போய் 1 மாதத்தில் இறந்துட்டார். ஆனால் ரத்தோட்டம் இருக்கிற வரைக்கும், நல்ல பலன் இருக்கிற வரைக்கும் அவர் செய்கிறதில் அவருக்கு என்ன இல்லை, தப்பாகவே தெரியல. அதுபோல் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் அன்புடைய சமூகத்தில் எங்கள் பரலோக ராஜ்யத்தை பிரிக்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க தெய்வனால் அழைக்கப்பட்டது. நான் யோசிக்க தெய்வனால் அழைக்கப்பட்டிருக்கேன். குறிப்பிட்ட கிராமத்தில்
முழு ஜெபம் நடத்துறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். இந்த கிராமத்துக்கு போய் முழு ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்தபோது அந்த கிராமத்தில் ஜெபம் நடத்தும்போது ஆண்டவர் பேசின சொல்ல காரியம், திருச்சபையில் மூப்பராக இருக்கிறீங்க, ரகசிய குடிவரி இருக்கு உங்களுக்குள்ள, வெளியரங்கமாக நல்லா தான் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கும் தெரியாது, நந்தரங்கத்தில் பாவம், இந்த தேவனை விட்டு பிரிக்கிறது, ராத்திரி குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மனநிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார், இன்றைக்கி விட சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறான்னு சொல்லி ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். கர்த்தர் யார் பேசுகிறா நமக்கு தெரியாது. குறிப்பிட்ட சில மாதங்கள் கழித்து அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க 2 பேருமே வெல் எஜுகேட்டட், அவங்க டீச்சராக இருக்காங்க. ஒரு நாள் இடையில சந்திக்கிற சூழ்நிலை வந்தபோது அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் கணவனார் குடிப்பாங்க, என் கணவனார் சர்ச்சில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, வெளியே யாருக்குமே தெரியாது, ராத்திரி குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு முழு ஜெபத்துக்கு வந்துட்டு போனீங்க, அன்னைக்கு ராத்திரி வீட்டில் அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடைச்சதோடு சரி, இன்னைக்கு வரைக்கும் குடிக்கல, இனி என் வாழ்க்கையில் குடிக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை நேசித்ததுனால தான் சபையின் ஆண்டவனோடு பேசினான்னு சொல்லி அந்த நாளில் குடிவரியை விடுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சபையில் அனுப்புகிற போது கேட்கிறவங்க, வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் இளைய குமாரன் ஆண்டவரிடத்தில் வந்தான், தகப்பனே பகரத்துக்கு விரோதமாக அவன் செஞ்ச பாவத்தை அவன் ஐடி பண்ணுறான், நான் செஞ்ச பாவம் என்ன பரலோகத்துக்கு போக முடியாமல் தடை செய்து, நான் செய்த பாவத்தை உமக்கு முன்னாடி தான் பண்ணுறேன், அது எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு எதிரியாக இருக்கிறது என்று சொன்னான். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாவம் எதுக்கு உட்புகுது என்று சொன்னால், நம்முடைய பரலோகத்துக்கு போகக்கூடாது என்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது தான் பலவிதமான பாவங்களை நமக்குள்ளே சத்துரு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த லெந்தன நாட்களில் திருச்சபை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்குது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை எதுக்கு நம்ம நோக்கி பார்க்கணுன்னா, இந்த பாடு ஒரு கணவனை எதுக்கு நான் ஐடி பண்ணேன்னா, என் குடும்பத்தை நல்லா வைக்கணுங்கிறதுக்காக என் கணவன் இவ்வளோ பாடுகளை பட்டார். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கோம். ஒரு நாளில் அவர் பட்ட பாடு, ராத்திரி தூங்க மாட்டார், ஆமென், எல்லாத்தையும் திட்டமிட்டு செஞ்சார்கள். அந்த பாடுகளை நீங்கள் நினைக்கும் போது குடும்பம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காய் தொங்குகிறார் என்று சொன்னால், என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. ஆமென். இன்றைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் எதற்காக என்று சொன்னால், உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இன்றைக்கு ஒருவராயும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது என்று தம்மையே வெறுமையாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிற பொழுது, இந்த குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளோ பாடுகளுக்கு உபத்திரவுக்களை நடத்தி வந்தார்.
இன்றைக்கு வேதம் சொல்கிறது, ஆமென், அந்த பாடுகளை எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். குடும்பத்தில் போராட்டம் இன்றைக்கி இல்லைல்ல, எல்லாவற்றையும் ஜெயித்துட்டோம்ல. இன்னும் சில காரியங்களை ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் அதை ஜெயிக்க பலன் தருவார். ஆமென். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட பிற்பாடு என்னால் அந்த சிலுவையில் இருக்கிறங்க. ஆமென். ஆண்டவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய மகிமை சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆமென் பலன் கொள்ளும்படியாகத்தான் இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறபடினால அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படிக்காக இப்படிப்பட்ட நல்ல நாட்களை தந்திருக்கிறபடினால நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏதாயிரம் ஒரு காரியம், விட முடியாத காரியம், ஆமென், இது பாவம் அப்படின்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் விட முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை பண்ணுங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலே சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இன்றைக்கு ஆமென், நமக்குள்ள பாவம் இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றுப்போயினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாவம் செய்து ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத நடப்பித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே துணிகரமான பாவத்துக்கு அடியனை விளக்கியறலும் என்று சொல்லி ஜெபித்தது போல தகப்பனே என்னால் முடியலங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா, இந்த காரியத்தை என்னால் விட முடியலன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த காரியத்தில் எனக்கு மாற்றம் வேணும்னு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நினச்சிருந்தீங்களா, எத்தனை முறை விழுந்து விழுந்து எழும்பியிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே தொங்கினார் என்பதை விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இதை என்னால் விட முடியலப்பா, இதை விடுகிறதுக்கு எனக்கு பலன் தாங்க அப்படின்னு நானும் கேட்டான். ஆண்டவர் இறங்கி வருவார். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லையங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லையங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே அரோமியே யுமேலையில் அடியார் நெஞ்சம் வாரிலோ, அரோமியே யுமேலையில் அடியார் நெஞ்சம் வாரிலோ, பாரோ தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை, பாரோ தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்று இல்லை. அவருக்கு மறைவான நம்ம ஒன்றே செய்ய முடியாதுங்க. நாம் செய்கிற எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாயிருக்கும். மனைவியை ஏமாற்றிடலாம், கணவனை ஏமாற்றிடலாம், பிள்ளைகளை ஏமாற்றிடலாம், தாய் தகப்பனை ஏமாற்றிடலாம், உறவினர்களை ஏமாற்றிடலாம், யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம். அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை மனுஷன் பார்க்குறப்ப பார்க்குறேன். இன்னைக்கு அப்படி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் சோதித்து தருகிறவர். பட் அப்படி வசனத்தை அனுப்பினவர் ஒவ்வொரு இருதயங்களையும் சோதித்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கி ஒவ்வொரு இருதயங்களும் தேவனால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அந்த இருதயங்களை ஆண்டுடைய சமூகத்தில் திருப்பி பாவம் இல்லாத வாழ்வுக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுக்க நம்ம அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் புதிய கிருபைகளை தருவா. இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவா. இழந்து போன மகிமையை தருவா. பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நமக்கு தருவா. ஆமென். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பாதங்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காய், இந்த மத்தியான வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிரசனத்தை நாங்கள் மகிழும்படியாக, இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பாவுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதை விட முடியலன்னு சொல்லி நாம போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி எங்களோடு இடைப்பட்டீரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக உண்மை நீர் சிலுவையிலே ஆமென் அர்ப்பணித்தீரே. அந்த அர்ப்பணத்தை நாங்கள் நினைக்கிற போது அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிற ஒரு பலன் எங்கள் மேல் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஆமென். நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினீரே. அந்த சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிலுவையின் உபதேசம் ஆண்டவரே, என் வாழ்க்கையை காணப்படுகிற சகல விதமான வியாதிகள், சகல விதமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையை விட்டு விலகி போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீராக. கல்வாரி சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை காணப்படுகிற சாபத்தின் வல்லமைகள், எங்கள் குடும்பத்தின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது முறிக்கப்படுவதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. கிருபையின் கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இன்றைக்கு எங்களுக்கு தேவ பலன் வெளிப்பட்டபடி நாள் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கிருபையின் கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.